வணக்கம் மக்களே! நான் தான் உங்களோட இங்கிலீஷ் ட்ரெய்னர். இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா சிம்பிளா இங்கிலீஷ் நாம கத்துக்க போறோம். ஒரு ரியல் லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு, அத நாம இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரை பண்ணலாமா? ஸோ என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நாம ஒண்ணாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னால உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதில பார்த்த என்ன சிச்சுவேஷன்னா, நான் என்னோட கீய தொலைச்சுட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ் இப்படி இருக்கும். தமிழ்ல சொல்லும்போது, நான் என்னோட கீ தொலைச்சுட்டேன். எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். ஆனா, என்னால கீ கண்டுபிடிக்க முடியவில்லை. இது எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பார்ப்போம். இப்ப நான் என்னோட கீ தொலைச்சுட்டேன் இல்லையா? தொலைச்சுட்டேன்னு சொல்லும்போது என்ன வேர்ட் நாம யூஸ் பண்ணுவோம்? அங்க நாம லூஸ் அதோட பாஸ்ட் லாஸ்ட். லாஸ்ட். ஸோ நான் என்னோட கீய தொலைச்சுட்டேன். நான் சொல்லும்போது ஐ இல்லையா? நான் அத தொலைச்சுட்டேன். ஸோ ஐ லாஸ்ட். நான் அத தொலைச்சுட்டேன்னு சொல்லும்போது, ஐ லாஸ்ட் எத தொலைச்சுட்டேன்? என்னோட கீஸ் இல்லையா? ஐ லாஸ்ட் மை கீஸ். ஐ லாஸ்ட் மை கீஸ். அது இப்ப வீட்டோட சாவியா இருக்கலாம், இல்லன்னா பைக்கு, கார் எதுவா இருக்கலாம். ஸோ நாம காமனா சொல்லுவோம், நான் கீ தொலைச்சுட்டேன். ஐ லாஸ்ட் மை கீஸ் அந்த மாதிரி நாம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன? நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன். நான் தேடினேன் இல்லையா? நான் தேடி பார்த்தேன். ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நான் சொல்றோம் இல்லையா? ஸோ நாம பார்த்தா இங்க தேடினேன். அதுக்கான நாம எந்த வேர்ட் நாம யூஸ் பண்ணணும்? யோசிங்க. சர்ச். சர்ச் சிம்பிள நாம தேடி பார்த்தேன்னுலாம் சொல்றதுக்காக சர்ச் அந்த வேர்ட் தான் நாம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் தேடி பார்த்தேன்னு சொல்லும்போது, ஐ சர்ச் அதோட பாஸ்ட் என்னவா இருக்கும்? சர்ச் அதோட பாஸ்ட் என்னவா இருக்கும்? யோசிங்க. நடந்த விஷயம் இல்லையா? நடந்து போன விஷயம். நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ சர்ச்சோட பாஸ்ட் ஈடி சேர்த்தாலே போதும் இல்லையா? சர்ச்ட். சர்ச்ட். ஸோ நான் சர்ச் பண்ணேன்னு சொல்லும்போது சிம்பிளா ஐ சர்ச் அதோட பாஸ்ட் என்ன? ஐ சர்ச்ட். ஐ சர்ச்ட். நான் தேடினேன். ஐ சர்ச்ட். எல்லா பக்கமும் இல்லையா? எல்லா பக்கமும் நான் தேடினேன்னு சொல்லும்போது ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். ஸோ நான் எல்லா பக்கமும் தேடினேன். அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். ஆனா என்னால கீஸ் கண்டுபிடிக்க முடியல. நான் சர்ச் பண்ணினேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். ஆனான்னு சொல்லும்போது பட் தான் நாம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? என்னால அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ என்னால கண்டுபிடிக்க முடியவில்லை. பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் தி கீஸ். ஐ காண்ட் அதோட பாஸ்ட் குடன்ட் இல்லையா? ஸோ என்னால கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி வரும். ஐ குடன்ட் ஃபைண்ட் தி கீஸ். ஐ குடன்ட் ஃபைண்ட் தி கீஸ். ஸோ கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ சர்ச்ட் எவ்ரிவேர் பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் தி கீஸ். இப்போ பார்த்தா நாம் இதுவரைக்கும் கீ கண்டுபிடிக்கலன்னா நாம் இப்படி கூட சொல்லலாம். ஐ காண்ட் ஃபைண்ட் தி கீஸ் அப்படியே சொன்னாலே போதும். ஆனால் நடந்த விஷயமா காமிக்கிறதுக்காக ஐ குடன்ட் ஃபைண்ட் தி கீ. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். நாம் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கம்ப்ளீட் சிச்சுவேஷன் நாம் இப்படி சொல்லுவோம். நான் என்னோட கீயை தொலைச்சிட்டேன். நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி நாம் சொல்லுவோம்? ஐ லாஸ்ட் மை கீஸ். ஐ சர்ச்ட் எவ்ரிவேர் பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் தி கீஸ். ரிப்பீட் பண்ணுங்க. ஐ லாஸ்ட் மை கீஸ். I lost my keys. I searched everywhere but I couldn't find the keys. இல்லைனா I couldn't find my keys அப்படி நாம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஒரு தடவை கூட ரீட் பண்ணி மீனிங்கை புரிஞ்சுக்குங்க. எப்படி இந்த மீனிங் வந்துருச்சு, எப்படி நாம் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு, இது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் லவுடாக ரீட் பண்ணுங்கள். ஸோ நாம் எப்போவுமே நாம் பார்த்தா லேர்ன் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நாம் அது லவுடாக ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாய் கைஸ்.